Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதால் தென் மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? அதாவது மோகன், கடந்த 14ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அதிதீவிர கனமழை என்பது பெய்து வருகிறது. அதாவது இன்று வானிலை பொறுத்த மட்டும் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தென் மாவட்டங்களில் அதிதீவிர கனமழை எச்சரிக்கை, அதாவது ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் புயல் சின்னமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை அருகே மேலும் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது. இந்த இருவேறு காற்று சுழற்சிகளும் வங்கக்கடல் ஈரப்பதத்தை வலுவாக இழுக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் கொங்கு மாவட்டங்கள் வலுவான மழையை பெறும். ஈரப்பதமான கிழக்கு திசை காற்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மீன் மோதும் என்பதால் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதிதீவிர கனமழையும், அதாவது குறுகிய நேரத்தில் பெருமழை பதிவாவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும், பிற தென் பகுதிகளை பொறுத்தவரை விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய தென் மாவட்டங்களிலும் இன்று அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே போல்தான் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை பல நாட்களாக மழை பெய்து வந்தாலும், குறிப்பாக பகல் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த போதிலும் மாலை நேரங்களில் இடைவிடாத கனமழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாகத்தான் நேற்று மாலை சுமார் 5:30 மணி அளவில் பெய்ய தொடங்கிய இந்த கனமழையானது தற்போது காலையில ஒரு 7 மணி வரை இந்த மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடெங்கிலும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்போது இந்த மழையானது இன்றும் அதிதீவிர கனமழையை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் இந்த சாலை ஓரங்களில் வியாபாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பட்ட மக்களும் இந்த மழையால் பெருமளவு பாதிப்பு என்பது உள்ளாகி வருகின்றனர். அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இந்த அதிதீவிர கனமழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் இன்று 4வது நாளாக வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு பெரிய காட்டாற்று வெள்ளம் என்பது ஏற்பட்டது. தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்கக்கூடிய அளவுக்கு அருவியில் தண்ணீர் குறைந்தாலுமே மேலும் இன்று அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் என்பதால் தொடர்ந்து தடை என்பது ஐந்தருவி, மேனருவி, பழைய குற்றாலம், புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளுமே சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று 4வது நாளாக தடை என்பது நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்குள்ள அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருகிறது. குளம், குட்டைகள், ஆறுகள் அனைத்திலுமே வெள்ளக்காடாக தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகமும் மற்றும் மின்வாரியமும் தொடர்ந்து பொதுமக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவித்து வருகின்றனர். மேலும் சளி, காய்ச்சல் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் இந்த வடகிழக்கு பருவமழை சமயங்களில் அதிகப்படியான சேதங்கள் வரும் என்பதால் மாவட்டத்தில் வருவாய்த்துறை மற்றும் வேளாண்மை பேரிடர் துறை முழு கண்காணிப்பு பணியில் மழை அளவையும் பல்வேறு குளம், குட்டைகளையும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் பொதுப்பணித்துறையும் இந்த அதிதீவிர கனமழைகள் வேகமாக மாவட்டத்தில் உள்ள 5 அணைகளும் வேகமாக நிரம்பி வருவதால் அந்த அணைகளுமே கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அணைகள் பகுதியில் உள்ள கிராமப்புறத்தில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவித்து வருகின்றன. ஏனென்றால் அணை திடீரென எப்ப வேணாலும் நிரம்பக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதே போல் எதிர்பாராத விதமாக அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீரும் திறக்கப்படும். அதனால அணை பகுதியில் உள்ள கிராம பகுதியில் உள்ள அந்த மக்கள்
பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு இந்த காட்டுப்பகுதிக்கும் நீர்நிலைகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். இதனால் மாவட்டத்தில் இந்த வடகிழக்கு பருவத்தை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருந்து வருகின்றனர். மோகன், வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.